சிலை வழிபாடும் திருச்சிலுவையும். திருத்தூதர் பவுலின் நற்செய்தி பயணங்கள் பிரமிப்பும் ஆச்சரியமும் நிறைந்தவைகள். அவற்றில் ஒன்றுதான் ஏதென்ஸ் நகரில் அவர் அடைந்த பயண அனுபவம். பவுல் எங்கு சென்றிடனும் நற்செய்தி அறிவிப்பை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை என்றும் அது தனக்கு மன நிறைவை தருகிறது என்பதையும் உணர்ந்தவராய் இடைவிடாது போதிப்பதை அவரது நற்செய்தி பயணங்கள் உணர்த்துகின்றன. ஆகவேதான் நற்செய்தியே அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லும் அளவுக்கு அவர் நற்செய்தியே அறிவிக்கலானார். 1 கொரிந்தியர் 9:16. அத்தகைய நற்செய்தி பயணங்களில் மிக முக்கிய திருப்பு முறையாக இருந்ததே ஏதென்ஸ் நகர அவரது அனுபவம். இதை குறித்து நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உரோமையர் ஆட்சியின் கீழ் இருந்த கிரேக்க நாட்டின் வளம் கொழிக்கும் நகராக இருந்தது கொரிந்து நகர் ஆகும். எனினும் கலை, அழகு, சிந்தனை, ஆற்றல், கற்றல் மற்றும் அறிவு சார்ந்த கலாச்சாரத்துக்கு பெயர் பெற்ற நகராய் திகழ்ந்தது ஏதென்ஸ் ஆகும். பவுல் அங்கு சென்ற காலத்தில் சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டல் போன்ற மேதைகள் விட்டு சென்ற அறிவார்ந்த புகழை தன்னிடம் தக்க வைத்து அதன் பின்னணியில் பயணித்துக் கொண்டிருந்தது ஏதென்ஸ் நகரம். பவுல் இத்தகைய புகழ் வாய்ந்த ஏதென்ஸ் நகரில் சீலா மற்றும் திமோத்தேயுவுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் யூதர்களின் தொழுகை கூடத்திலும் சந்தை வெளிகளிலும் மக்களை சந்தித்து விவாதித்துக் கொண்டிருந்தார். அங்கே அந்நகர் முழுவதும் சிலைகளால் நிறைந்திருப்பதைக் கண்டு மனம் கலங்கினார். அந்நகரில் இருக்கையில்தான் அவர் இன்பத்தை அடைதலே வாழ்வியல் முதல் நோக்கம் என்று வாதிக்கும் எப்பிக்கூரர், ஞானமே வாழ்வியல் முதன்மையான நோக்கம் என்று வாதிடும் ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார். பவுல் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசியது இத்தகையோருக்கு புதிய கருத்தாக விளங்கியதால் அவரை அரையப்பாகு என்ற மன்றத்துக்கு விவாதிக்க அழைத்தனர். அக்காலத்தில் அம்மன்றம் நீதி விசாரணைக்கும் தத்துவவாதாளர்களுக்கும் பெயர் பெற்றிருந்தது. இவ்வாறு இருக்கையில் ஏதென்ஸ் நகர வீதிகளில் வீட்டுக்கு வீடு சிலைகளை கண்டார் பவுல். அங்கே அறியப்படாத தெய்வத்துக்கென்றும் ஒரு சிலை வைத்திருப்பதைக் கண்ட பவுல் மக்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்ற பீடிகையுடன் தனது உரையை ஆரம்பித்தார். மேலும் அவர் தத்துவ ஞானிகளுக்கு முன் ஒரு தத்துவ ஞானியாகவே வாதாடினார். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது என்று வாதிட்டார். இவ்வாறு குறிப்பிட்டு பேசுவதற்கு காரணம் என்ன? கமாலியேல் என்னும் சிறந்த பரிசேய ஆசிரியரின் காலடியில் அமர்ந்து திருச்சட்ட நூல்களை நுட்பமாக கற்ற பவுல் சிலை வழிபாடுகளினால் வரும் தீமைகளை, ஒழுக்கக்கேடுகளை, குடும்பச் சிதைவுகளை உண்மையிலேயே நன்றாக அறிந்திருந்தார். எனினும் அவர் அரையப்பாகு மன்றத்தில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் பாடுகளைப் பற்றியும் அதனால் மானிடருக்கு வந்த மீட்பின் அருள் பற்றியும் பேசத் தவறினார். ஏனெனில் சிலுவையில் ஒரு குற்றவாளியைப் போல ஒருவன் அறையப்பட்டு சாவது என்பது கிரேக்கருக்கு பெரும் அவமானத்தின் சின்னமாயிருந்தது. சிலுவையினால் உலகை மீட்ட இயேசுவை பற்றி பேசத் தவறிய பவுலுக்கு அன்று ஓர் இடி அவர் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி மறக்க முடியா வடுவை ஏற்படுத்தியது. ஆகவேதான் அங்கிருந்து அவர் கொரிந்து நகர் சென்றபோது சிலுவையில் அறையுண்டவரை பற்றி பேசலானார். பவுலின் போதக மனநிலை என்ன? கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2:1-5 வரை. இப்பகுதியை நாம் செவ்வனே புரிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர் ஏதென்ஸ் நகரில் ஆற்றிய உரையை நம் கண்முன்னே நிறுத்த வேண்டும். அங்கே தத்துவ ஞானிகள் முன் ஒரு தத்துவ போதகராகவே உரையாடினார்.
இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்ற அவர் வளமையும் செழுமையும் நிறைந்து விளங்கிய கொரிந்து நகரில் ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் பேசாமல் தூய ஆவியின் வல்லமை நிறைந்தவராக சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவாகிய இயேசுவை பற்றியே பேசினார். இவ்வாறு தாம் வழியாக செயல்பட்ட சிலுவையை பற்றிய மறைபொருள் இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, மேலும் அதையே திருத்தூதர் பவுல் தூய ஆவி அருளும் போர்வாளாக தன்னோடு எடுத்துச் சென்றார் என்பதை காண்கிறோம். காண்க எபிரேயர் 4:12, எபேசியர் 6:17. யூதர்கள் யார், கிரேக்கர் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் பவுல். யூதர்கள் கடவுளின் செயல்களை நம்புவதற்கு அற்புத அடையாளங்களை விரும்புகிறார்கள். இதை நற்செய்தி நூல்கள் பல இடங்களில் விவரிக்கின்றன. கிரேக்கரோ ஞானத்தை நாடுகிறார்கள் என்ற உண்மையை தனது வாழ்நாள் அனுபவத்தின் வாயிலாக அறிந்திருந்தார். ஆனால் இவர்களுக்கு முன்பாக பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றினார். ஏனெனில் அவரே கூறுவது போல, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறுபவர்களுக்கோ அது கடவுளின் வல்லமை. இவ்வாறு மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட கடவுளின் வலுவின்மை வலிமை மிக்கது. ஏனெனில் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்பின் அருளை நம்மில் பொழிகிறார் என்ற உண்மையை தெளிவுபடுத்துகிறார். இவ்வுண்மையை பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலில் முதல் 2 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். ஆகவே சிலுவையில் அறையுண்டு இறந்த இயேசுவையே பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி பவுல் போதித்தார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:3-4 வரை. இந்த உண்மையை கத்தோலிக்க நம்பிக்கையாளரின் இதயங்களில் பதிய வைக்கும்படி திரு அவையானது புனித வெள்ளிக்கிழமை அன்று திருச்சிலுவை வழிபாட்டை நடத்தி இயேசுவின் பாடுகளுக்காக இறைமக்களுடன் சேர்ந்து நன்றி செலுத்துகிறது. திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் என்று குருவானவர் 3 முறை முழக்கமிட, இறைமக்களும் ஒவ்வொரு முறையும் வருவேர் ஆராதிப்போம் என்று பதிலுக்கு பாடுகின்றனர். இவ்வாறு சிலுவையின் வல்லமையால் அறிவு தெளிவோடு இருந்து யாரை விழுங்கலாமென கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரியும் எதிரியாகிய அலகையின் சூழ்ச்சிகள் மீது கவனமாய் வாழும்படி தமக்கு அறிவுறுத்தப்படுவதை நினைவு கூறுகிறார்கள். காயங்கள் பட்ட இயேசுவின் திருவுடலை மகிமை செய்யும் வண்ணம் அவரது திருவுடலுக்கு இறைமக்கள் முத்தம் கொடுத்து தமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் போது அனைத்து கிறிஸ்தவ அடையாளங்களையும் அவர்களிடமிருந்து அகற்றும் போது அனைத்து வல்லமையையும் அருளும் கேடயமாய் இருப்பது திருச்சிலுவை அல்லவா? ஒவ்வொரு நாளும் தியானிக்க கடவுளின் அணை கடந்த அன்பை உணர வைப்பது திருச்சிலுவை அல்லவா? அறிவுக்கு எட்டாத கடவுளின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்ன என்பதை உணர வைப்பது இந்த திருச்சிலுவை அல்லவா? கிறிஸ்து நம்மை முன்னிட்டு தம்மையே நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து நம்மிடம் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கொண்டு வாழ நமக்கு ஆற்றல் அளிப்பது திருச்சிலுவை அல்லவா? காண்க எபேசியர் 5:1-2 வரை. கடவுள் பாவிகளாகிய நம்மை தேடி வந்து தோளில் சுமந்து மீட்பவர் என்ற உண்மையை நமது உள்ளத்தில் பதிய வைப்பது திருச்சிலுவை அல்லவா? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று இயேசு சிலுவையில் உயிர் விடும் முன்பு சொன்னாரே, அந்த வார்த்தைகள் அல்லவா மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என பாவிகளுக்கு நம்பிக்கை தருகிறது. லூக்கா 23:34, காண்க 15:10. அவர் உண்மையிலேயே நம் அனைவருக்கும் உயிர் தரும் சிறந்த நல்ல ஆயனாயிருக்கிறார் என்பதை விளக்குவது அல்லவா திருச்சிலுவை? பாவிகளையும் இழந்து போனதையும் தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்பதை
ஒவ்வொரு முறை நோக்கும்போது நம்பிக்கையை தருவது திருச்சிலுவை அல்லவா? பாவப்படுக்கையை விட்டு எழுந்திருக்க சக்தியில்லாமல் துவண்டு போய் இருக்கையில் நம்பிக்கையின் கரம் நீட்டி நம்மை எழச் செய்வது திருச்சிலுவையில் அறையுண்டவர் அல்லவா? பாவத்தில் சிக்குண்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கும் போது நம்மை பசாசின் தந்திர சூழ்ச்சியில் இருந்து மீட்டு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதை உணர்த்தி வாழ வைப்பது திருச்சிலுவை அல்லவா? காண்க மத்தேயு 4:4. எல்லாவற்றுக்கும் மேலாய் கடவுளின் உள்ளுயிரை நமக்குள் பாய்ச்சுவது இந்த திருச்சிலுவை அல்லவா? அதனால் அல்லவா தூய பவுல் திருத்தூதர் தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை என்று முழக்கமிடுகிறார். இப்பகுதி அவரது வாழ்வையே நம் கண்முன் விரிக்கிறது எனலாம். அவ்விதமே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோரின் வாழ்வையும் பிரதிபலிக்கிறதை இப்பகுதியில் நாம் காணலாம். கடவுள் உலகே, அதாவது நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்தார் என்று புரிந்து கொள்ள முயற்சிப்போமே. பாலை நிலத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14-16 வரை. ஆம், மோசே சீனாய் பாலை நிலத்தின் வழியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய போது அம்மக்கள் உணவுமில்லை தண்ணீருமில்லை என்று மோசேவுக்கு எதிராக குரல் எழுப்பிய போது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களின் நம்பிக்கையின்மையை கண்டித்தார். அவை மக்களை கடிக்கவே பலர் மாண்டனர். மக்கள் மனம் வருந்தி மோசேவிடம் மீண்டும் மன்றாடவே கடவுளுடைய கட்டளை கிணங்க மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். கடியுண்ட எந்த மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்துக் கொண்டான். காண்க எண்ணிக்கை 21:4-9 வரை. அதுபோலவே பாவ பாம்பினால் கடியுறும் எவரும் திருச்சிலுவையில் தொங்கிய இயேசு ஆண்டவரை பார்க்கையில் மனமாற்றமுற்று புது வாழ்வு பெறுகிறார். ஆகவேதான் திருச்சிலுவையே எங்கள் ஒரே நம்பிக்கையே, வாழ்க என்று போற்றுகிறோம் அல்லவா? உலகின் சம்பிரதாயங்கள் மேல் கொள்ளும் நம்பிக்கையை விட சிலுவையில் அறையுண்டவரின் மேல் நம்பிக்கை கொண்டதால் அல்லவா தூய பவுல் பின்வருமாறு கூறலானார்: நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு கூறும் அவர் புதிய படைப்பாவதே இன்றியமையாதது என்றும் கூறுகிறார். அதாவது சிலுவையில் இறந்த இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போதே பற்றுகள் நீங்கி தனக்கென வாழாமல் கிறிஸ்துவின் இதய அன்பு கொண்டு வாழ்ந்து அன்பின் மகிழ்ச்சியை அடைய முடிகிறது. இவ்வாறு வாழும் பொழுதல்லவா தேவையில் உள்ளோருக்கு பணிபுரியும் புதிய படைப்புக்குரிய அருள் மனிதருக்குள் பிறக்கும் என்றாகிறது அல்லவா? கலாத்தியர் 6:14-15 வரை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம்,
என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. மத்தேயு 11:26 முதல் 30 வரை. ஆம், நாம் எத்தனை முறைகள் உடல், உள்ள, உணர்வு அடிப்படைகளில் துன்பத்துக்கு ஆளாகி தனிமைப்படுத்தப்பட்டு கதறுகிறோம். அவ்வேளைகளில் அன்புடன் திருச்சிலுவையை உற்று நோக்கினால் இயேசுவின் பிரசன்னம் நம்மை திடப்படுத்தி தீமையை, துன்பத்தை எவ்வாறு இயேசு அன்பினால் வெற்றி கண்டாரோ அவ்விதமே நாமும் சிலுவையில் நம் அன்பின் வெற்றியை காண்போமே. ஆகவே திருச்சிலுவை என்பதை கிறிஸ்துவத்தை நினைவுபடுத்தும் ஒரு வெற்று ஆடம்பர அடையாளமாய் கருதாமல் அதை கடவுளது இணையற்ற அன்பின் வெளிப்பாடு, நாம் கடவுளுக்கு செய்யும் அன்பின் உடன்பாட்டின் அடையாளம் என்பதை உணர்ந்து இயேசுவின் மீது அன்பு கூர்வோமாக, அவரை ஆராதித்து போற்றுவோமாக. திருச்சிலுவையை பக்தியுடன் வணங்குவோமாக.